கழுவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஜாஸ்தி பேருக்கு சமைக்கிற அப்படி இருந்தால் இதுலேயே வந்து டபுளாக பண்ணிக்கோங்க. கம்மி பேருக்கான இதுலேயே லெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 3 பேருக்கு சரியாக போகும் இந்த பருப்பு வந்து. இப்போ நான் வந்து அரிஞ்சு வச்ச வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து வேறு மாதிரியெல்லாம் பருப்புக்குழம்பு வைப்பாங்க. இது வந்து என் ஸ்டைலு, அதாவது எங்கள் அம்மாவோட ஸ்டைலு. இந்த மாதிரி பண்ணுவாங்க. வாங்க எப்படி பண்ணி பார்க்கலாம். இப்போது குக்கர் மூடி எவ்வளோ விஷல் வைக்கணும்? 3 விஷல் வரணுமா. இப்போ குக்கர் மூடிட்டு 3 விஷல் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து பொரியலுக்கு தாளிச்சிக்கலாம். குக்கரில் விஷல் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே பொரியல் பண்ணிக்கலாம். பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்சதும் நான் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கடுகு சார் வந்து ரொம்ப பொரியுவார், அதான் பொரிஞ்சுங்கிறாரு. சத்தியம் இன்றைக்கி ரொம்ப பொரியல. பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை. இப்போ நான் வந்து பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பொரிய ஆரம்பிச்சிட்டாருங்க, பொரிய ஆரம்பிச்சிட்டாரு. சார வீடியோ கொடுக்குறேன். ஓ ஓ ஓ ஓ என்னம்மா இந்த கடுகு இந்த மாதிரி பொரியுது? பசங்க தயவு செஞ்சு தூரமாக வச்சுக்கோங்க. சமையல் ஆக்கும் போது இந்த மாதிரி கடுகு எகிரிடும். எனக்கே வந்து தாங்க முடியல, எகிரி. ஸோ இதை நல்லா ப்ரௌனிஷ் ஆகணுமாம்மா, இல்லை ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா போதுமா? ப்ரௌன் ஆகணுமா? ஓகே, இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகணுமா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சில பொருள் வந்து ஆட் பண்ணுற போது சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால பூண்டு வந்து நான் சொல்லியிருக்கல. ஸோ பூண்டு வந்து நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து லன்ச் என்ன பண்ணுறது, ஐயோ முடியலையே, என்ன லன்ச் பண்ணுறதுன்ட்டே தலையில் ஓடிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு மதர் ஹோம் குக் அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓ ஏதாவது ஒரு பொரியல் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது பொரியல் பண்ணி சமைக்கலான்ட்டு உங்களுக்கு ஐடியா வரும். நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகுது. நம்ம வந்து கட் பண்ணி வச்ச ஆலுகட்டை, அதாவது உருளைக்கிழங்கையும் பந்தலவரைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னொரு பக்கம் நம்மளுடைய குக்கர் சார் வந்து புஷ்ன்னு சவுண்ட் கொடுத்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த சாரும் ரெடி ஆகிட்டுருக்காரு. ஜல்தியே பண்ணிடலாம். இங்கேயும் ஒரு பக்கம் கொழும்பும் பண்ண மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு, ஒரு பக்கம் காய் மாதிரி ஆகிடும். ஒரு சூப்பராக ஃபைனல் டச் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பொரியல் இல்லாமல் சாப்பிட மாட்டீங்க. அது ஆக்சுவலி நாங்கள் கூட சாப்பிட மாட்டோம் பொரியல் இல்லைன்னா. ஏதாவது ஒரு பொரியலாகவே இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு வந்து இனிமேல் நிறைய ஒரு லன்ச் ரெசிபீஸ் வந்து அளவுக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சது தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இது நல்லா பச்சை வாடை போடணுமாம்மா, நல்லா பச்சை வாடை போகணுமா அந்த காய் இது. ஸோ அந்த பச்சை வாடை போகிற மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். மூடி வச்சு அப்படியே வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் முடிஞ்சே நான் திறந்து பார்த்தேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிருக்கு, பச்சை வாடெல்லாம் போய். இப்போ வந்து நான் சாம்பார் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சாம்பார் மிளகாத்தூள் இல்லாதவங்க வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
என்னன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிக்காதீங்க. நான் வந்து இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சமையலுக்கு வந்து ஹைடெக் கொடுக்குறதே இந்த வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு மெயின். இவங்கெல்லாம் மாத்திரம் தான் இந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு சமையலே இல்லை தெரியுமா? சாப்பாடு இல்லை மெயின். சமையல் இல்லை விடுங்க, நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆகுறது மனுஷன்? உண்மை தானே ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பாடு இல்லைன்னா மனுஷனால உயிர் வாழ முடியாது தானே? ஆமாம் தானேம்மா? ஆமாம். பாருங்கள் அந்த ரெட்டு கலரிஷ் பாருங்கள் எப்படி ஓட்டுதும், அந்த மிளகாத்தூள் கொடுக்குற டெக்ஸ்டர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து சாம்பார் மிளகாத்தூள் அரைக்கிறது வந்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம இது மாத்திரம் பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வர மட்டும் மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்து அப்பப்போ வந்து கிண்டி விட்டுட்டு போங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கலாம். ஸ்மெல்லே வந்து தூக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கம கம கமான்ட்டு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா தண்ணி ஊற்றிட்டேன். எவ்வளோம்மா தண்ணி ஊற்றணும்? தேவையான அளவுக்கு. ஓகே. ஸோ அந்த காய் முழுகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ இது நல்ல தண்ணி சுண்டி வரும்போதும் நாம் வந்து வெயிட் பண்ணலாம். ஆமாம், காய் முழுகணும்ல, முழுகுனா தானே வேகும். இப்போ முழுகந்தும் நல்லா கொச்சி வெந்து வரட்டும். இதை மூடி வச்சிடலாம். பக்கம் வந்து நம்மளுடைய பருப்பு வெந்துடுச்சு பாருங்கள். விஷல் இறக்கிட்டு திறந்து பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தண்ணியை மாத்திரம் செப்பரேட் பண்ணிவிட்டு பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்ல பருப்பு மட்டையால் உங்களுக்கு யார் மேலே நல்ல கோவம் இருக்கோ அவங்கள நல்லா நெஞ்சிக்கிட்டு நல்லா நசுக்கிடுங்க. நல்லா ஜெல்ஜி நசுக்கிடும். நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். என் மேலே கோவம் இருக்கிறவங்கள நெஞ்சிக்கிட்டு நல்லா வந்து நசுக்கிட்டு இருக்கேன். அதனால் அந்த சூடு அதெல்லாம் எதுவுமே தெரியுது. பாருங்கள் பருப்பு வந்து நல்லா கரிஞ்சிட்ருக்கு. நல்லா கரிஞ்சி 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 கரிஞ்சி. சில பேர் வந்து கன்னடக்காரங்களாகட்டும், சில பேரெல்லாம் வந்து கடிய மாட்டாங்க, அவங்களே ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து டெய்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொசஸ் பண்ணி தான் பருப்பு குழம்பு வைக்கிறது, கடிஞ்சி. இப்போ இதுக்கு தண்ணியை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி லைட்டாக இப்படி ஒரு கிளறு அப்படி ஒரு கிளறி விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்? புளி தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ நான் வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்பொழுது இவர்களை எடுத்து ஸ்டவ் மேல் வைத்து விட்டு அவர்களுக்கு மசாலாக்களை ஆட் பண்ணவும் வாருங்கள் செல்லலாம். வந்து ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வச்சாச்சு, இன்னொரு பக்கம் காய் கூட ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வந்திருக்கு. அந்த தண்ணி நல்லா சுண்டுற மட்டும் அது வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள் நல்லா ஆலுகட்டை எல்லாம் நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு டெக்ஸ்டர் பாருங்கள், பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக வருது. சூப்பராக வெந்து. இப்போ எங்கள் அம்மா வெந்திருக்கா இல்லையான்ட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க நெஸ்கிட்டு. பாருங்கள் வெந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி நெஸ்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வெந்துருக்குன்னா ஓகே, வெந்தில்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேவைங்க. அது வெந்தாலும் வேவலைனாலும் அதை வைக்கணும். ஏன் சொல்லுங்கள்? தண்ணி வைக்கணும். தண்ணி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ருசி கிடைக்கும். ஸோ அந்த தண்ணி இருக்கிற மட்டும் வெயிட் பண்ணலாம். இன்னொரு பக்கம் நம்ம பருப்பு சார் ரெடி ஆகிட்டுருக்காரு. பருப்பு சாருக்கு இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் மம்மி? இப்போ பருப்பு சாருக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அல்லையாம்மா? கரெக்ட் தான். உப்பு வந்து எப்பயும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். சில பேருக்கு வந்து சுகர் இருக்கும், சில பேருக்கு வந்து பிபி இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து நம்ம வந்து சாம்பார் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஸ்பூனா? 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதி வந்து காயை போட்டு விஷலை வச்சு இறக்கி வச்சுட்டா ஆயிப்போச்சு. ஒரு வாட்டி கிளறிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து போட தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து வைக்கிற போதே போட்டாச்சு. இப்போ வந்து இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு கொதி வர மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுட்டு குக்கரில் என்ன வச்சுட்டு விஷல் வச்சுட்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய பொரியல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். அப்படியே பபுள்ஸ் எல்லாம் சூப்பராக வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இவருக்கு மெயினான டேஸ்ட் கொடுக்குறேன் சார், நம்மளுடைய ஃபேவரட் தேங்காய் குட்டி ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காவை வந்து துருவி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லலை, இதெல்லாம் ஆப்ஷனலாக சொல்லிட்டுருக்கேன். தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வாவ் 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 வாவ், என்ன டேஸ்ட்டு! இதை பார்க்குற போதே அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு தெரியலங்க, எனக்கு அந்த ஸ்மெல் அப்படியே மூக்க தொலைக்குது தெரியுமா, பேயே தின்னணும் போல் இருக்குது. இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக லாஸ்ட்டாக கொத்தமல்லி வந்து தூவிட்டு இதை பார்க்கும் போது எனக்கு பிரியாணி ஃபீலிங் வருது மம்மி. ஹைதராபாத் பிரியாணி மாதிரியே இருக்குது. ஸோ இதை வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலிங் டச், நம்மளுடைய பொரியல் ரெடி ஆகிடுச்சு இல்லையாம்மா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நம்ம கொழும்பு சார் தான் இன்னும் ரெடி ஆக மாட்டேங்கிறாரு. அவரை ரெடி பண்ணி விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் உட்கார வச்சுக்க வேண்டியது தான், ஸ்கூல் பசங்களை ரெடி பண்ணி உட்கார வச்ச மாதிரி. பாருங்க, நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அதையும் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு கொழும்பையும் நான் வந்து லாஸ்ட்டில் பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சார் வந்து நல்லா கொச்சிட்ருக்காரு, பபுள்ஸ் வந்து நல்லா பபுளான்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா காய் ஆட் பண்ணிக்கிறோம் வித் கொத்தமல்லி இல்லையாம்மா? எஸ், வித் கொத்தமல்லி காயும் ஆட் பண்ணிக்கிறோம். பந்தல் சாரி என்னது இது? கொத்தரங்காய். கன்ஃபியூஸ் ஆகிப்போச்சு. கொத்தரங்காவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தரங்காய் சாம்பார். ஸோ லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோமோ தாளித்து ஊற்றணுமா. இப்போது தாளிக்கிற ப்ராசஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சூப்பராக தாளித்து முடிச்சுட்டு பண்ணலாம் வாங்க. அடுத்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ தேவைப்படும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து ஆக்சுவலி ஈஸி தான். நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடலாம். பொரியலோடு சேர்த்து பண்ணிங்கன்னா ஒரு 1/2 hour எடுக்கும். 1/2 hourலேயே நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வீட்டுக்கு யாருன்னா விருந்தாளி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக ஜெல்லி கடற்கடக்கிறதுனா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்கார, நான் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடுறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு பண்ணி முடிச்சிடலாம். சூப்பராக ரெடி. ஸோ ஜெல்தி இது பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். வெங்காயம் வந்து எல்லாத்துலேயும் வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும். ஏன் ப்ரௌன் ஆகணும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பெரிய வெங்காயம் வந்து காரம் கொடுக்கும் இல்லையாம்மா? ஆமாவா? காரம் கொடுக்குங்கல்ல, அதனால தான் வந்து இதை நல்லா வதக்கிக்கணுன்றாங்க. காரம் கொடுக்குமோ ஸ்வீட் கொடுக்குமோ ஹோட்டலில் வெங்காயம் நல்லா தின்ன வேண்டியது தான். ஸோ இப்போ நல்லா ப்ரௌன் ஆகும். ப்ரௌன் ஆகி தாளித்து ஊற்றிக்கலாம்.
நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை தாளித்து ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிடணும். அந்த கொழும்பு பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, காரப்பொடி அதெல்லாம் போட்டு அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். அடுத்து அவ்வளோதான். அது நல்லா பச்சை வாடை போகிற மட்டும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதும் நம்ம வந்து விஷல் வச்சுக்கலாம். கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கர் மூடி ஒரு விஷல் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விஷல் கழித்து பார்க்கலாம் வாங்க. பிளேட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். சுட நம்மளுடைய சோறும் கொழும்பு பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சுட சுட பந்தல் அவரைக்காய் பொரியலும் கொத்தரங்காய் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது, அடுத்து நான் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போடணுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.